Chutti Champions, powered by Pommies Nighties, co-presented by Ramraj Little Star, Kids Dhotis and Shirts. தொடர்கிறது. Welcome to Chutti Champions, powered by Pommies Nighties, Engum Pommies, co-presented by Ramraj Little Stars, Kids Dhotis and Shirts. அண்ணா பொதுவாகவே நம்ம ஷோக்கு வர குழந்தைங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி நம்ம ஷோக்கு வந்துட்டு அந்த கேட் தாண்டி போனாலே செலிபிரிட்டியா ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி வராங்க. பட் நம்ம ஷோல செலிபிரிட்டிஸே வந்து எப்படி இருக்கும்? டபுள் சுட்டி சாம்பியன்ஸ் டுடே. கண்டிப்பா வந்து இன்னைக்கு டபுள் சுட்டி சாம்பியன்ஸ் தான் ஆக போறாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மூணு செலிபிரிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச செலிபிரிட்டி. லெட்ஸ் வெல்கம் ஷெரீஃப் அண்ட் ஃபேமிலி. நீ கட்டப்பாயோடு ராயாடம் அடிக்கிட்ட பார்வையால நீ பச்சை குத்தாத வெல்கம் ஷெரீஃப் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அதாவது நான் உங்களை ஷோவில் பார்ப்பேன்றதை எதிர்பார்த்தேன், ஆனால் உங்கள் குழந்தைங்க ஷோவில் உங்கள் குழந்தை மனசோட உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வெல்கம் டு சுட்டி சாம்பியன். தேங்க்யூ. ஹவு டு யூ ஃபீல்? ஒரு ஃபேமிலியாக இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. இல்ல அவன் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கான். வெரி குட். இந்த மாதிரி ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஷெரீஃப், நீங்கள் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி பண்ணது வந்து நம்ம கானா பாலா பாடின பாட்டு தானே? ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி ரிலீஸ் ஆன சாங் வந்து காசு பணம். பணம் விட்டு. இளைய தளபதி விஜய் சார் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வந்து அவர் நிறைய படத்துக்கு வந்து ஆடி இருக்காரு. அவர் ஒரு நல்ல டான்சர் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்க வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொரியோ பண்ணும்போது ஐயோ விஜய் சாருக்கு கொரியோ என்ன பாட்டு பண்ணீங்க அப்படின்றது மக்களுக்கு சொல்லுவோம். இல்லை அதில் 3 சாங் பண்ணியிருக்கேன். விஜய் சார் வந்து இட்ஸ் அப்படி அவர்கிட்ட தனியாக வந்து நம்ம டான்ஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவரோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டார் யார் அவர் அப்படின்னா, அவர் கொரியோகிராஃபர். இதுக்கெல்லாம் அவர் கொரியோகிராஃபரா, அவரே ஆடிடுவார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, ஐயோ இதுக்கே கொரியோகிராஃபர் இல்லைன்றாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னும் மேலும் பல வெற்றிகள் உங்களுக்கு வரணுன்றது சுட்டி சாம்பியன் டீம் சார்பாக நான் உங்களை வாழ்த்துறோம். பட் அதுக்கு முன்னாடி ஆரியனோட ஏவி பார்த்துலாமா குட்டி? பார்த்துலாமா? ஏவி ப்ளீஸ். முகமது. நான் ஷெரீஃப் கொரியோகிராஃபர் பேசுகிறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. மை வைஃப் மதினா. இது வந்து ஆரியன், மை ஃபர்ஸ்ட் சன். அண்ட் திஸ் இஸ் அல்மன், மை செகண்ட் சன். சே ஹாய். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணமா ஆயிரும். ரொம்ப கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். சுட்டி சாம்பியன் அப்படின்ற ஒரு ஷோக்காக நான் உங்களை இப்போது சந்திச்சிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ என்னடா அவங்க அம்மா வந்து கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். போய் அவனே கொஞ்சம் கூட உட்காந்து அந்த கார்டனிங் பண்ணுறது, அந்த மண் எடுத்து அந்த தொட்டியில் போட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுவான். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். செல்லக்குட்டி பயங்கரமா வந்துட்டு அதை ரியாக்ட் பண்ணிருக்கீங்க, பயங்கரமா சேட்டை பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, நான் தான் சுட்டி சாம்பியன் சொல்லிருங்க. நான் தான் சுட்டி சாம்பியன். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியே இப்படி இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செலிபிரிட்டி எப்படி இருப்பாங்க? லெட்ஸ் வெல்கம் அருணா தேவி அண்ட் ஃபேமிலி. ஏய் காலடிக்கும் கண்ணாக்காரி நான் இருக்கேன், டோன்ட் வரி. உனக்கு எதுக்கு அச்சம் ஆசைகளை அலோவ் பண்ணு, அச்சங்களை டெலீட் பண்ணு. போய் வரலாம் உச்சம் ஏ மியா புனைகள மெசலவுற பேந்த மூச்சிகினே பீதி அடையிற. தொட்டராக மாறி நீயும் வாடி தண்டியா, மொட்டா கூட மாத்திருச்சு நம்ம இந்தியா. ஏய் ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரா. ஏய் ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரா. ஏய் கால் நதிக்கும் கண்ணாக்காரி நான் இருக்கேன், டோன்ட் வரி. உனக்கு எதுக்கு அச்சம் ஆசைகளை அலோவ் பண்ணு, அச்சங்களை டெலீட் பண்ணு. போய் வரலாம் உச்சம் ஏ மியா புனைகள மெசலவுற பேந்த மூச்சிகினே பீதி அடையிற. தொட்டராக மாறி நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடிகை. தொலைக்காட்சியில் உங்களுக்கு பல ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ரசிகர்கள்லாம் நீங்கள் எங்கள் ஷோ கொண்டு வந்தாலும் நிறைய எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்து. ஸோ நாங்களும் நிறைய எதிர்பார்க்குறோம்.
டான்ஸ் அண்ட் ஃபன் எவ்ரிதிங். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி வந்து டான்ஸ் அங்கேருந்து ஓப்பனிங் வந்து எப்படி எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக எக்ஸ்பிரஷனோட ஆடினீங்களே எப்படி? நானே தான். நீங்களே தான்? ஓகே, எப்படி வீட்டில் வந்து டிவி பார்த்து ஆடுவீங்களா இல்லை அம்மா வந்து டான்ஸ் சொல்லி தருவாங்க? அம்மா எதுவுமே சொல்ல நல்லா ஆடுறாங்க இல்லையா, மாட்டாங்க. தெரியல? டிவியும் பார்க்க மாட்டேன். நானே தான். ஹலோ, அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நல்லா நான் வந்து ஆடுறாங்கல்ல, டிவியும் குழந்தை. பார்க்க மாட்டேன். நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? நானா பெரிய சாம்பியன் ஆகணும். பெரிய சாம்பியன் ஆகணும். ரன்னர். ஆ? ரன்னர். Thank you so much. Thanks a lot. Take care. இவங்களை தொடர்ந்து மூணாவது வரக்கூடிய செலிபிரிட்டி நவீந்திரன் அண்ட் ஃபேமிலி. செல்லக்குட்டி, உங்க பேர் என்ன? திலீபன். திலீபன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூகேஜி. ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அகவா வித்யாலயா. ஓகே, எந்த ஏரியால இருந்து வரீங்க? மலலவா. என்ன வாய்? மலலவா. மலரவாயில். சத்தமா சொல்லுங்க. மலரவாயில். முதல வாயில்றாத நீங்க வேற. அப்படியா? முதல்ல வாயிலடா. மலலவா. செக், மலரவாயில். மதரா வாயிலா? சரி சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம ஷோக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி எல்லா ஷோஸ்லேயும் வந்து நம்ம ஃபேமிலியோட கலந்துக்க முடியாது. ஒரு சில இடத்துல ஏன்டா கூட்டிகிட்டு போனோம் அப்படிலாம் கூட யோசிப்போம். பட் ஜீ தமிழில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கலந்துக்கிறது சந்தோஷப்பட்டேன். ஃபேமிலியோட வந்து கலந்துக்கிட்டேன். நீ வந்து என்னென்ன சேட்டப் பண்ண, எவ்வளவு சுட்டித்தனம்ன்றத வந்து நம்ம வந்து ஏவில பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, பார்க்கலாம் ஓகே. பார்க்கலாம். ஏவி நீங்கள் பொதுவாக என்னை நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சீரியலில் ஒவ்வொரு நேமில் நாங்கள் நடிச்சிருப்போம். என்னோடய உண்மையான பெயர் நவீந்தர். என்னோட மனைவி சுனாலினி. என்னோட செல்லக்குட்டி பையன் திலீபன். கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுல, டான்ஸ் பண்ணுறதுல அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. சுட்டி சாம்பியன் ப்ரோக்ராமில் நாங்கள் தான், எங்கள் ஃபேமிலி தான் சுட்டி சாம்பியன் ஆக போகிறோம். டேய், இங்க தான நீ இவ்வளவு சைலண்டா இருக்க, அங்க நீ அவ்வளவு செட்டப் பண்ணிருக்க. Thank you so much. Take it. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈ அடிச்சா காப்பி. ஈயடிச்சா காப்பின்றத பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த ரவுண்டை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் உங்களுக்காக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்படும். அதே செட் ஆஃப் கேள்வி உங்கள் பையனை உள்ள அமைச்சு அங்கே கேட்கப்படும். ஓகே, நீங்கள் சொல்கிற பதிலும் உங்கள் பையன் சொல்கிற பதிலும் உங்கள் குழந்தை சொல்கிற பதிலும் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். இதில் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பசங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். பசங்க உங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி. ஓகே, நம்ம ஏர்ச்சா காப்பில ஃபர்ஸ்ட் காலத்துல இறங்க போறது ஷரீஃப் மாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. வாங்க மாஸ்டர், வாங்க வாங்க மாஸ்டர். மாஸ்டர் ஒரு கிரியேட்டிவ் பர்சன். இந்த ரவுண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டைட்டில் பத்தி நல்லா இருக்கு. ஈ அடிச்சா காப்பின்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அவர் வந்து கிளாஸ்ல பேசியிருப்பாரு, டேய் தெலுங்குல போட்ட அதே ஸ்டெப் இங்க தமிழ்ல போட்டிருக்காங்கடா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, கரெக்டா சொன்னாங்க. அதுதான் ஈயடிச்சா காப்பி. ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் அப்படியே அங்க வரணும். அப்படி வந்துச்சுன்னா 20 பாயிண்ட்ஸ், இல்லைன்னா நோ பாயிண்ட்ஸ். ஓகே, போலாமா குட்டி? ஈயடிச்சா காப்பி ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஆரியன், உங்க பையனுக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? நான் எது பண்ண வேண்டாம்னு சொல்கிறேனோ அது பிடிக்காது. இப்போ சப்போஸ் அவன் ஏதாவது விளையாட போவான், நான் வேணாண்டா இப்போ விளையாடாத, கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடுறேன், அதான் பிடிக்காத விஷயம். இந்த பதில் அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவாரு? டாடி திட்டினா பிடிக்காது. டாடி திட்டினா பிடிக்காது. இது கொஞ்சம் ஜெனரலைஸா இருக்கு. வில் சே. ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. சரி, ஓகே. இங்க பாரு, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னது? ஹாஸ்டல். ஹாஸ்டல்ல சொல்லுவாரு? ஹாஸ்டல் சொன்னா உனக்கு பிடிக்காதா? சேட்டை பண்ணா வந்துட்டு உனக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லுவாரா? சரி, நீங்க அப்படி என்ன சேட்டை பண்ணுவீங்க? என் தம்பி அடிப்பேன். சின்ன குழந்தைங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்கதான் தான் செய்வாங்க. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, எனிவே ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து தப்பா, அதனால நோ பாயிண்ட்ஸ். சாரி
சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்கண்ணா. ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்காக. ஓகே, மாஸ்டருக்கு தான் போகுது. ஸோ நீங்க பண்ண டான்ஸ்ல உங்க பையனுக்கு எது ரொம்ப பிடிச்ச டான்ஸ்? நறுமுகைன்னு ஒரு வீடியோ சாங் பிடிக்கும் அவனுக்கு. வண்டர்ஃபுல். அப்படியா? ஆமா. நீங்க பண்ண டான்ஸ்ல அவருக்கு என்ன பிடிச்ச டான்ஸ் கேட்டா நறுமுகையே சொல்லிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். முகமது ஆரியான், நந்தினி, ஓவர் டு யூ. பேபிமா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்பா கொரியோ பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் வந்து என்ன டான்ஸ்? தெரியாது அப்படின்னு சொல்றான். ஓ, தெரியுன்றீங்களா? சாரி தெரியும் வந்து சொல்லியிருக்காரு. எனிவே செகண்ட் கொஸ்டினுக்கும் ரெண்டு பேருடைய தரப்புலையும் தவறான பதில் வந்ததுனால நோ பாயிண்ட்ஸ். ஸோ மூணாவது ரொம்ப ஈஸி. ஓகே மதினா, நீங்க சொல்லுங்க. உங்க பையனுக்கு யார் செல்லம்? டாடிக்கு தான். ஷூரா? அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ் வருதா இல்லையான்னு. வில் see. ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபிமா, நீங்க யாரோட செல்லம்? அப்பா செல்லமா? வாவ், சூப்பர். மூணு கொஸ்டின் இப்பதான் முதல் கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. You get it 20 points. அண்ணா நீங்க நாலாவது கொஸ்டின் கேட்கலாம். நான்காவது கொஸ்டின் ஷரீஃப் மாஸ்டர். ஓகே, உங்களுக்கு அரேஞ்ச்ட் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச்ட் மேரேஜ். ஓகே, இப்போ இது அவருக்கு தெரியுமா? தெரியும் நினைக்கிறீங்க நீங்க. எனக்கு தெரியாது, இவன் சொல்லிருந்தா. பட் ஐ வண்டர் அவருக்கு இந்த கொஸ்டின் புரியுமாறது எனக்கு தெரியல. பட் வில் ட்ரை. ஓகே, பார்க்கலாம். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபிமா, உங்க அம்மா அப்பாவுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓ வாவ், குட். ஓகே, எனிவே நாலாவது क्वेश्चंसக்கு ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் கொடுத்திருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். வாவ், அண்ணா நீங்க வெரி அடுத்த குட். क्वेश्चन கேட்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஈயடிச்சான் காப்புன்ற லாஸ்ட் கொஸ்டின். நீங்க சமீபத்துல பார்த்த திரைப்படம் எது? பாகுபலி 2. பாகுபலி 2. ஓகே, சொல்லுவாரா? சொல்லுவார் நினைக்கிறேன். திஸ் மஸ்ட் பி தி ஈஸியஸ்ட். ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி அவருக்கு அமையும் நினைக்கிறேன். இந்த பார்க்கலாம். டைம்ல கேட்டது ரொம்ப சுலபமான. ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபிமா, தியேட்டருக்கு போய் நீங்க லாஸ்டா பார்த்த படம் பேர் என்னது? பாகுபலி. வாவ், கரெக்ட். அஞ்சாவது क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அகைன் 20 பாயிண்ட்ஸ். சோ மொத்தமா உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டோம். சோ 5 கேள்வில வந்து பாத்தீங்கன்னா 3 பதில்கள் வந்து கரெக்ட்டானதுனால மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல். பெரிய கிளாப் கொடுங்க. கிளாப் 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 கிளாப். எனக்கு வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்டெப் பயங்கரமா சொல்லி கொடுக்குறீங்க. மாஸ்டர் வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர். மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி காசு பணம் தொட்டு மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுட நார வாயம் துண்ணுற கணக்கு போட்டு தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு மணி அண்ணா எனக்கு வந்து நீங்க சொன்ன வாக்கு மாதிரி அழகா வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க. ரொம்ப 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 நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் வந்து விளையாடுறதுக்கு வந்து நீங்க தயாரா ஆகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ரெடி? ஓகே ஓகே, thank you so much. Take it. அடுத்த பிரபல போட்டியாளர் சுட்டி சாம்பியனில் ஈயடிச்சான் காப்பி ரவுண்டில் வந்து கலக்க போகுது அருணா தேவி அண்ட் ஃபேமிலி. ஆஷிகா, ஓகே, ஈயடிச்சான் காப்பி ரவுண்ட்ல நீ விளையாட போற. ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கேட்டியா? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. அருணா, ஆனந்த், ஈயடிச்சான் காப்பில உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க குழந்தையுடைய ஃபேவரட் ஃபுட் எது? பிரியாணி. பிரியாணி. சிக்கனா மட்டனா? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி. ஓகே, ஹோட்டல் தான் வீட்டு தான்? நான் செய்யறது தான் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ வீட்டில் செய்கிற வெஜிடபிள் பிரியாணி. அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க எதிர்பார்க்குறீங்க? அதே தான் சொல்லுவா. ஓகே, பார்க்கலாம். நந்தினி. ஓகே செல்லக்குட்டி, உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னது? என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து பிரியாணி. வாவ், குட். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பயங்கரமா வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யூ கெட் இட் 20 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின். உங்க குழந்தைக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ். உங்க குழந்தைக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்? இவங்க டிபார்ட்மெண்ட். அவங்க டிபார்ட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு தெரியல. நான் ட்ரை தான் பண்ணேன். பார்க்கலாம். அருணா, நீ சொல்லுங்க. அவளுக்கு ஃப்ராக்ஸ்
பிடிக்கும். ஃப்ராக்ஸ். கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? ஃப்ராக் சொல்லுவாங்களா? அது தெரியாது. எனக்கு தெரியல. சரி, ஜெனரலைஸ் ஏதோ ஒன்று, ஒரு சேஃப்டிக்கா ஒன்று சொல்லுங்க. ஃப்ராக் தான் கரெக்ட். ஃப்ராக் சுடிதார் சொல்லுவாளா? இல்ல, சுடிதார்லாம் போட்டது இல்ல இது வரைக்கும். Okay, ஃப்ராக் பாவாடை சட்டை? அப்படி இல்லனா லெகின் டாப்ஸ் போடுவா. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும். ஃப்ராக்ஸா? ஃப்ராக் ஓகே, எடுத்துக்கலாம். பார்க்கலாம். நந்தினி, ஓகே பேபிமா, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நல்ல ஃப்ராக்கு புதுசா பிங்க் கலர்ல போடுறது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ரெண்டு பேருமே கரெக்டான பதில் கொடுத்ததுனால 20 புள்ளிகள். வா, கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனந்த், உங்க வீட்டில் யார் அதிக நேரம் ஃபோன் பேசுவா? ஸோ நீங்க தானா? எனி டைம் ஃபோன். அப்படியா? காலையில ஒருங்கி முழிச்சதுல இருந்து ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் நான் ஸ்டாப் நான்சென்ஸ் மாதிரி அந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும். ஓ, நல்லா அழகா சொன்னீங்க. தெரியுமா பொண்ணுக்கு? அவளுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். பார்க்கலாம். கரெக்ட், இதே டைமிங்ல போயிடலாம். நந்தினி, ஓவர் டு யூ. பேபிமா, உங்க வீட்ல யார் வந்துட்டு அதிக நேரமா வந்து யார் ஃபோன் பேசுவா? அப்பா 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 அப்பா. ஓகே, எனிவே மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு பேரும் இடத்துல கரெக்டான பதில் வந்ததுனால அகைன் 20 புள்ளிகள். வாவ், சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கொஸ்டின். ஓகே, அருணா நீங்க சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவாங்க? கோவம் வந்தா அழுவா, திட்டுவா. இல்ல, அவங்களுக்கு கோபம் வந்து அழுவாங்க. அழுவா. ஓகே, அழுவான்றது தான் ஆன்சர். ஓகே, பார்க்கலாம். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபிமா, உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவளை அடிப்பேன். ஏன்னா அவ மேல மட்டும்தான் எனக்கு கோவம் வரும், வேற யார் மேலேயும் வராது. நாலாவது கொஸ்டின்ஸ்க்கு நீங்க தவறான பதில் அது கிடைச்சதுனால சோ நோ பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, உங்க வீட்ல யாரு அதிக நேரம் தூங்குவாங்க? இவர்தான். அவர்தான். என்னங்க அதிக நேரம் பேசுவார் அவர்தான்றீங்க, அதிக நேரம் தூங்குவாருன்றீங்க. அப்புறம் ஃபோன் பேசுவாரு வைப்பாரு தூங்குவாரு, ஃபோன் பேசுவாரு வைப்பாரு தூங்குவாரு. ஆமா. இது தெரியுமா? இல்ல கொஞ்சம் சீக்கிரமா. ஆமா, அவளுக்கு தெரியும். அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே? நல்லாவே தெரியும். ரைட், பாப்போம். நந்தினி, ஓவர் டு யூ. செல்லக்குட்டி, உங்க வீட்ல யாரு அதிக நேரம் தூங்குவா? தூங்குவாங்க அப்பா அப்பா அப்பா. ஓகே, எனிவே ஐந்தாவது கொஸ்டினுக்கு ரெண்டு பேருடைய தரப்புல கரெக்டான பதில் வந்ததுனால 20 புள்ளிகள். வாவ். மொத்தம் 5 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டினுக்கு ரெண்டு பேருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 80. ஓகே, சூப்பரா வந்து விளையாண்டுருக்கீங்க இந்த ரவுண்டு. நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி விளையாடுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் இட். அருணாதேவி அண்ட் ஃபேமிலி சூப்பரா விளையாடினாங்க. நெக்ஸ்ட் வரப்போகுது நவீந்தர் அண்ட் ஃபேமிலி. திலீபன் ரெடியா விளையாடுறதுக்கு? ரெடி. ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? இயர் சாங் காப்பி வந்து சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கேன். ஆ. அது பண்ணி தான் ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் போயிருக்கேன். அதனால என் பையன் நல்லா பட் பண்ணுவேன். இந்த கிளாஸ்ல நீங்க வந்து எப்படி ஜெயிக்கணும். போறேன்னு தான் அதுதான் இருக்கு. விஷயம். ஓகே, போலாமாடா? ஓகே, பை. பாய். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவீந்தர், நீங்க டெய்லி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? அது அவனுக்கு எத்தனை மணின்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. சரி. லேட்டாக போவேன், அது மட்டும் அவனுக்கு கரெக்டாக சொல்லுவான். லேட்டா வருவாரு. தூங்கிட்ட அப்புறம் வருவாருன்னு சொல்லுவேன். பார்க்கலாம். ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. தம்பி ரெடியா? ஓகே, உங்க அப்பா டெய்லி எத்தனை மணிக்கு வருவாங்க? நைட்டா வருவாரு. நைட்டா வருவாரா? நைட்டானா எப்படி சீக்கிரமா வந்துருவாரா எப்படி? நைட்டு லேட்டா வருவார். நைட்டு லேட்டா வருவாரா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் கொடுத்திருக்கீங்க. நீங்க வாங்கியிருக்க புள்ளிகள் 20. ரெண்டாவது கொஸ்டின், இப்போ நீங்க வந்து சீரியல் நடிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து திலீபனுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். சரி, ஓகே. கேள்வி என்னன்னா, ஓகே, நீங்க நடிச்சதுல குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச, திலீபனுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எது? நாதஸ்வரம். நாதஸ்வரம். ஓகே, அது தெரியுமா அவருக்கு? தெரியும். கண்டிப்பா சொல்லுவாரா? ஓகே, லெட்ஸ் see. நந்தினி, ஓவர் டு யூ. செல்லக்குட்டி, உங்க அப்பா நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்னது? வம்சம். உங்க அப்பா நடிக்கும்போது எப்படி நடிப்பாரு? கொஞ்சம் நல்லா நடிக்க மாட்டாரு. கொஞ்சம் நல்லா நடிக்க மாட்டாரா? ரொம்ப சுமாரா தான் நடிப்பீங்களா? ஆமா. ஆமாவா? ரெண்டாவது கேள்விக்கு தப்பான பதில் வந்ததுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட்ஸ். ஓகே, மூன்றாவது கொஸ்டின். சரி, இது வந்து நான் சொன்னாலும் நீங்க சொல்லுங்க. ஓகே, எந்த ஹீரோ உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்? திலீபனுக்கு விஜய். விஜய்.
ஷூரா நீங்க சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் அப்படி என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுதான் ஒண்ணுதானே option. விஜய் தான். விஜய் தான். சரி விஜய் அவருக்கு என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். விஜய் சொன்னாருன்னா உங்களுக்கு பாயிண்ட். நந்தினி ஓவர் டு யூ. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜய். வாவ், கரெக்ட் ஆன்சர். ஸ்வீட்ஸ் வந்து உங்களுக்கு மூன்றாவது கேள்வில ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொன்னனால நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 20. நாலாவது क्वेश्चन. ஓகே, உங்க குழந்தைக்கு பிடிச்ச சாங் எது? திலீபனுக்கு பிடிச்ச சாங் எது? ஜித்து ஜில்லாடி ஜித்து ஜில்லாடி. ஞாபகம் இருக்குமா அவனுக்கு? இல்ல ஓகே, ஜித்து ஜில்லாடி நம்ம சல்மார்க் சொல்லுங்க. பட் எனிவே சல்மார்க். ஆனா சல்மார்க் சொன்னா பாயிண்ட். ஜித்து ஜில்லாடினா ஓகே, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ரெடி பாப்போம். நந்தினி ஓவர் டு யூ. உங்களுக்கான நாலாவது கேள்வி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன சாங்? புலி. புலி சாங். பதில் பலியாயிருச்சேம்மா, பலியாயிருச்சே. நான்காவது கேள்விக்கு ரெண்டு தரப்புலையும் தவறான பதில் வந்ததுனால உங்களுக்கு நோ பாயிண்ட்ஸ். ஆனா அடுத்த கேள்வி கேட்கலாம். ஐந்தாவது கேள்வி, உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு? பஜாஜ் டிஸ்கவர். பஜாஜ் டிஸ்கவர். அவர் என்ன பதில் சொல்லுவாரு? அதே சொல்வார். பஜாஜ் டிஸ்கவர். ஓகே, நந்தினி ஓவர் டு யூ. பட்டோ, ஐந்தாவது கேள்வி. ஓகே, உங்க அப்பா கிட்ட என்ன பைக் இருக்கு? பஜாஜ் பைக். ஓகே, பஜாஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஃபுல் நேம் என்னது? பஜாஜ். பஜாஜ் தான் பைக். இப்ப என்ன சொல்றீங்க டக்குன்னு சொல்லுங்க. பஜாஜ் டிஸ்கவர்னு சொன்னப்பா. பஜாஜ் டிஸ்கவர்னு சொல்லிருக்காராம். நீ வந்து பஜாஜ் அப்படின்னு சொன்னனால நான் உனக்கு ஒரு 10 புள்ளிகள் தரேன். ஓகே ஓகே டன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 5 கேள்விகள் கேட்டோம். அந்த 5 கேள்விக்கு 3 பதில்கள், அதாவது 2 பதில்கள் வந்து வந்துருச்சு. மொத்தம் நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 50 புள்ளிகள். ஓகே, வண்டர்ஃபுல் ப்ளே. ரொம்ப சிறப்பாக விளையாடுங்க. இன்னும் அடுத்த 2 ரவுண்ட் இருக்கு. நம்ம சிறப்பாக ஜாலியாக சந்தோஷமா ஹாப்பியாக விளையாடணும். ஓகே திலீபன், தேங்க்யூ. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நம்ம ஈயடிச்சாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 செலிபிரிட்டியும் சரி 3 குழந்தைகளும் சரி ரொம்ப அருமையா வந்து விளையாடிட்டீங்க. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகுராஜா. ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு 5 விஷயங்கள் வந்து நாங்க கொடுப்போம். இல்ல பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கணும். அதை வந்து குழந்தைகள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் 20 பாயிண்ட்ஸ். ஓகேயா? ரெடி? ஆலினால் அழகுராஜால ஃபர்ஸ்ட் காதுல இறங்க போறது ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ. நம்ம ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? இதுல யார் வந்து ஆக்ட் பண்ண போறீங்க? நீங்க பண்ணுங்க. அப்படியா? சரி ஓகே. ஓகே, your time start now. ஓகே, இது ஒரு டான்ஸோட ஸ்டைல். என்ன டான்ஸ் இது? என்ன டான்ஸ் ஸ்டைல்? என்ன டான்ஸ்? சார கண்ணா என் மன்னா. என்ன டான்ஸ் ஸ்டைல்? என்ன ஸ்டைல் இது? இல்ல இந்த மாதிரி என்ன டான்ஸ் ஆடுவாங்க? இது என்ன டான்ஸ் பாரு? வெஸ்டர்னா? அழகு அழகு. அதாவது அப்படி பண்ணிட்டு போல இருக்கு. இல்லையா? பேசக்கூடாது. என்ன டான்ஸ்? தெரியல. இல்ல இந்த மாதிரி என்ன ஆடுவாங்க? நெக்ஸ்ட் இது வந்து அடுத்து ஒரு நெக்ஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் இது. என்னது இது? ட்ரம்ஸ். ஓகே, சூப்பர். சூப்பர். 20 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட். என்னது இது? டைம் போயிட்டு இருக்கு. நோ, அங்க பாரு. இல்ல. வாட் இஸ் தட்? அனிமலா? இல்ல. இது ஒரு வேடிக்கை மனிதர். ஓகே. ஃபுல்லா காமெடி பண்ணுவாரு அவரு. அவர் பயங்கரமா காமெடி பண்ணுவாரு. ஜோக்கர். ஓகே, fourth one. இவர் வந்து ஒரு ஆக்டர். I want to more emotional. ஓகே, சூப்பர். டைம் போயிட்டு இருக்கு. ஆக்டர் யாரு? யார் இவரு? யாருக்கு ஸ்டெப் போடுவாங்க? உங்களுக்கு தனுஷ். தனுஷ் இந்த ஸ்டெப் போடுவாரா? இல்ல. நல்லா பாரு. ஸ்டெப் பாரு. கை பாரு. கை எங்க இருக்கு பாரு. யார் பண்ணுவா? உனக்கு பிடிச்சவர் அவரு. உனக்கு ரொம்ப பிடிச்சவர் தான் பாரு. யார் அவரு? யார் இப்படி பண்ணுவா? என்ன 30 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்து. இது வந்து ஒரு இடம். என்னதுன்னு பாரு. இடமா? இடம். சாமி. சாமி கும்பிடுற இடம். எங்க போய் கும்பிடுவாங்க? டெம்பிள். என்ன 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் சொல்லு. திருப்பி சேம். என்ன டான்ஸ் அது? என்ன டான்ஸ் சொல்லு. என்ன டான்ஸ் பேர் அது? நீங்க பேச கூடாது. என்ன டான்ஸ் பேரு? 10
சீக்கிரம் கேர்ள்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸ் பேரு 8 7 6 யோசிக்கிறான் 5 4 3 2 1 டைம் அவுட். நம்ம ஆளினால் அழகுராஜால ஷெரீஃப் மாஸ்டர் 5 விஷயங்கள் கரெக்டா வந்து ஆக்ட் பண்ணாரு. நம்ம செல்லக்குட்டி 4 விஷயங்கள் கரெக்டா கண்டுபிடிச்சதுனால நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 80. வாவ். எங்களுக்கு ஒரு ஆசை, நீங்க ஒருவேளை லவ் மேரேஜா இருந்து அவங்க கிட்ட அப்படியே உங்க ப்ரொபோஸ் பண்ணி அதை நீங்க ஒரு கொரியோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நாங்க மட்டும் இல்ல மக்களும் வந்து பார்க்கணும்னு வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அது வந்து நீங்க ஒரு சர்ப்ரைஸா வந்து நீங்க உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கணும். எப்படி என்ன பண்ணணும் இப்போ? ஓகேயா? ஓகே. ஏ சூரோட வந்துருக்கீங்க நீங்க. என்னங்க இது? காதல் கொஞ்சம் அன்பு வலிச்சு உடைச்சிருச்சு. நான் சொல்லல. மாஸ்டர் ரொம்ப இழுக்காதீங்க மாஸ்டர். ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு மாஸ்டர். உங்களுடைய அன்பை பாதி அந்த பாதி போதும் போதும் போதும். ஓகே. அல்பி மதினா. என் மூச்சு காத்து இதுல இருக்கு. ஓ மை காட். என் ஹார்ட் எவ்வளவு உடைஞ்சாலும் திருப்பி இன்னொரு ஹார்ட் கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன லவ் பண்றீங்க? பாத்தீங்களா பஞ்சாய ஹார்ட் உடைஞ்சாலும் உனக்காக நான் கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன் புது புது ஹார்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா உங்களுக்காக நாங்க வந்து நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். எஸ். இப்போ உங்களுக்காக நான் வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? உங்களுக்கு கையில வந்து நான் வந்து ஒரு விசில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க ஒய்ஃப்க்கு gift வந்து கொடுங்க. கொடுங்க. 1 2 3 ஊதுங்க. நல்ல சத்தமா ஊதுங்க. இன்னும் ஊதுங்க. இந்த மொமெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. இப்போதான் தெரியுது எனக்குனே ஒரு கொரியோகிராஃபி பண்ணா எப்படி இருக்கும்னு என்னால இப்போ இமேஜின் பண்ண முடியுது. தேங்க் யூ so much ஜீ தமிழ் கைஸ். அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இவர் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து இந்த சாங் பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், இதில் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, ஆனால் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்திருக்காரு யோசிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து கரெக்டாக இந்த சாங்கே போட்டு இந்த மாதிரி இது பண்ணது, டான்ஸ் ஆடினது, அது மட்டும் அவர் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். தேங்க்யூ. அடுத்து வரக்கூடிய போட்டியாளர் யார்? அடுத்து வரக்கூடிய போட்டியாளர் ஆஷிகான் ஃபேமிலி. ஆயினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. போலாம். ஓகே டன். Your time start now. ஓகே, இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. டை. டை. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ரஜினி. ஓ காட். செவன். லட்டு. இதெல்லாம் நாங்க ஏதாவது பாத்துட்டீங்களா? நாங்க டான்ஸ் ஆடுவோம். எங்களுக்கு வந்து நான் கிளாசிக்கல் லெவலுக்கு கத்து கொடுக்கும்போது ஓகே 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 அப்ப பேசாதீங்க, அப்ப பேசலாம். அடுத்து இது கண்டிப்பா உங்க அம்மா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணுவீங்களா? ஓகே. இல்ல நீ பேச கோலம். என்ன பண்றாங்க? கோலம். கோலம் போடுறாங்க. நம்ம புள்ளி தானே வச்சாங்க, டக்குன்னு கோலம் போடுறதுன்னு ஆமா, சொல்லிட்டு. இப்படி வச்சாலே கோலம் தானே. இப்படி வச்சாலே கோலம் தானே. சரி ஓகே.
இது ஓகேவா? இது வந்து யாருமே இல்ல, ஓகேவா? நான் பண்ணணுமே. ஆமா, நீங்க பண்ண சேலஞ்ச் அவ்வளவு கண்டுபிடிக்கணும்ல. ஆத்தாடி. என்னது இது? பாரு, இது இதெல்லாம் எப்படி போகும்? என்னது இது? நீங்க வெரி குட், வெரி குட் ட்ரை. நல்லா கவனி, நல்லா கவனி. இது பத்தி ஒரு படம் வந்திருக்கு, ஒரு படம் வந்திருக்கு, ஃபேமஸ் படம். ஜுராசிக் பார்க். அது பேர் என்ன? அது என்னது? அது என்னது? அது என்ன மிருகம்? டைனோசர். ஓகே, குட். நம்ம ஆளினால் அழகுராஜால வந்து பாத்தீங்கன்னா அருணா தேவி வந்து அருமையா வந்து நீங்க ஆக்ட் பண்ணி காமிச்சீங்க. நீங்க சொன்னீங்கல்ல கிளாசிக்கல் டான்சர், நிறைய பேருக்கு கிளாஸ் கத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்து குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க. Okay. எங்களுக்காக அப்படியே லைவாவும் சொல்லி கொடுத்துறீங்களா? ஓகே, கம். ஆனந்துக்கு சொல்லி கொடுங்க. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 தனதும் ததீம் ததோம் ததீம் தனதும் தனதும் விதுவிதுவிதுவிதான தனதும் தனதும் அக்குதிகோ தனதும் 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 தொம் ததீம் தீம் ததோம் தொம் ததீம் என விழிகளில் நடனமிட்டான் பின்பு இதயத்தில் இறங்கி விட்டான் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டான். அதாவது என்ன ஒரு ஆட்டிடியூடு, வெரி குட். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டான்ஸ். மொத்தமா வந்து நீங்க மொத்தம் 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஓ, வண்டர்ஃபுல்லா டான்ஸ் ஆடுனீங்க, வண்டர்ஃபுல்லா டான்ஸ் ஆடுனீங்க, வண்டர்ஃபுல்லா ப்ளேவும் பண்ணீங்க. தேங்க் யூ so much. Thanks a lot. Thank you. ஆளினால் அழகுராஜால 2 சுட்டிஸ் வந்து பயங்கரமா விளையாடிட்டாங்க. 3வது சுட்டி திலீபன் அண்ட் ஃபேமிலி. ஆளினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? யார் ஆக்ட் பண்ண போறீங்க? நானே வந்து ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ரெடி? ரெடி. ஓகே, your time starts now. இது வந்து ஒரு அழகு சாதனை ஒரு அழகு சாதனம். அவள கேர்ள்ஸ் போடுவாங்க. பாரு என்ன பாரு? Kissing. நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. கேமரா. வெரி குட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இல்ல. ஓகே, ரெடி. பாரு நல்லா குடிங்க ப்ளீஸ். என்ன பண்றாரு பாரு. என்ன பண்றாரு அப்பா? பாடாது. ஓகே, டன். ஃபோர்த் ஒன். இது ஒரு விளையாட்டு. நீச்சல். ஃபிஃப்த் ஒன். இது பாரு. என்ன? இல்ல அப்பா என்ன பண்றாங்க பாருங்க. 10. என்னது இது? 9. மண்டையில மாட்டாரு நீ பாரு. பேச கூடாது. 7. என்ன? நவி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கிளாஸ் வச்சிருக்கீங்க, யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஆக்டிங், அது இதுன்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ எங்களுக்காக நீங்க 3 பேருமே வந்து எங்களுக்காக ஒரு சீன் வந்து ஆக்ட் பண்ணிக்கோங்க. உடல் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைங்க, யாரும் இதை பார்க்காதீங்க, சேனல் பொறுப்பாகாது. ஓகே? எம்ப மேல யாராலையும் கை வைக்க முடியாது. ஐயோ, ஒருத்தி கை வைப்பால. ஸ்ட்ராங் பாடி. எங்கேயா போயிட்டு வந்த? வேலைக்கு போயிட்டு வரோம். பார்த்தா தெரியலையே. பார்த்தா தெரியாது, நாங்களாம் சட்டை கல்யாணாம வேலை செய்வோம். ஏதோ ஸ்மெல் வர மாதிரி தெரியுதே. அது உழைக்கிறோம்ல, உழைப்பாளியோட ஸ்மெல்லு. இந்த மாதிரி கருமம். என்ன சொன்னாலும் அக்கா வீட்டுக்கார குடிச்சுட்டு வந்து போறா. ஐயா பாரு, அடி வாங்குறது எண்ணெய் ஊத்துறேன். அடி வாங்குறது இப்ப பாருமா. இப்போ யாருன்னா தடுக்க வந்தீங்கன்னா வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய மாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய நீயா
ராத்திரியில் முக்கருக்க வந்தவனே வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே லாஸ்ட் நம்ம ஆலினால் அழகுராஜால மொத்தம் 5 விஷயங்களுமே வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. மொத்தமா 100 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே சுனாலினி, அந்த குடிகாரரை பார்த்து அந்த இடத்துல போய் உட்கார வைங்க. நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஹலோ தம்பி, பார்த்து போப்பா, பார்த்து சொன்னா கிடையாது, நான் அப்பயே யோசிச்சேன். போங்க. தேங்க்யூ. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல லாஸ்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் தியா வேலசேனு குமார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியா வேலசேனு குமார்ல வந்து 3 பேருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இல்ல இது வந்து பிரபலங்களுடைய ரவுண்ட் இல்லையா, அதனால 3 பிரபலங்களுமே விளையாடினா தான் நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ன்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஓகே டன். ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே? ரெடி. ஓகே. நம்ம தியா வேலசேனு குமாரோட ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதுல வந்து பேரண்ட்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு இந்த பக்கெட் வந்து கட்டிடுவோம். குழந்தை வந்து அங்க இருப்பான். அங்க பால்ஸ் வச்சிருப்போம். பால்ஸ் வந்து குழந்தை வந்து த்ரோ பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க பின்னாடியே வந்து கேட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி 1 மினிட்குள்ள எவ்வளவு பால்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட். அந்த பெரிய கப் யாருக்கு வரப்போகுதுன்றது வந்து இந்த ரவுண்டோட எண்ட்ல தான் டிசைட் பண்ண முடியும். ஓகே ஓகே. நம்ம தியா வேலசேனு குமார்ல ஃபர்ஸ்ட் காலத்துல இறங்க போறது ஷெரீப் மாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. ரெடியா இருக்கீங்களா? ஓகே மாஸ்டர், ரெடி. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரி ரியலி ஃபன்னி கேம். ஓகே, இதுல எத்தனை பந்துகள் வந்து நீங்க பிடிக்க போறீங்க, நீங்க எத்தனை பந்து பிடிக்க போறீங்க அப்படிங்கறத வச்சு தான் நம்ம முகமது ஆரியனுடைய வெற்றி அடங்கி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. your time start now. ஒண்ணு மிஸ். வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர். போடு. வெரி ரெடி ரெடி ரெடி. சீக்கிரம் 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 சீக்கிரம். வெரி குட். வெரி குட் பிளே முகமது ஆரியான். ஓகே, இப்போ மதீனாவுடைய பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா 2 பந்துகள். ஓகே, 1 2. ஓகே 3 4 5 6 7 8 9 10 11. மொத்த பந்தில் கூடையில் போட்டது 11. தேங்க்யூ ஸோ மச். 2 பேருமே ரொம்ப அருமையா வந்து பிடிச்சிங்க. குழந்தைய அழகா விளையாடி இருக்கான். இன்னும் 2 பேர் விளையாடணும். அவங்க விளையாடினாதான் தெரியும் நம்ம சுட்டி சாம்பியன்ஸோட டைட்டில் வின்னர் வந்து யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம தியா வேலசேனு குமார்ல அடுத்து விளையாட போறது ஆஷிகான் ஃபேமிலி. ரெடியா இருக்கீங்களா? எஸ். 10வது மட்டும் நினைக்காதீங்க, எலாஸ்டிக் 10. ஓகே, your time start now. போடு போடு போடு. அப்பா ரொம்ப தூரம் போறாரா? ஸ்லோவா. வெரி குட். போடு. போடு 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 போடு. ஏமா வெரி குட். வெரி குட். வெரி குட். ஐயோ. வெரி குட். கிளாப் 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 கிளாப். போடு போடு. வெரி குட். ஓகே. 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 5 ஓகே 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 போல. 3 போல. 1 இருக்கு. ஓகே, நீங்களே கவுண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. அவ்வளோலாம் 2 3 பிந்திலி காப்பிலா.
ஓகே 4 பந்துகளை கூடையிலே சாய்த்திருக்கிறார். மொத்த புள்ளிகள் 4. நம்ம தியா வேலசேனு குமார்ல லாஸ்டா வந்து களத்துல இறங்க போறது திலீபன் அண்ட் ஃபேமிலி. வெரி குட். போடு போடு போடு. பாஸ்கெட்ட பாரு. வெரி குட். இங்க பாரு இங்க நிக்கறானே பாருப்பா. ஓகே 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 சூப்பர். வெரி குட். ரெடி ரெடி. போடா போடா போடா. டைம் போயிட்டு இருக்கு. ஏய் இங்க போடா. அம்மா கையில போறா. 7 6 ஆஹா. 5 போடு போடு போடு. வெரி குட். 3 வெரி குட். 2 சூப்பர். 1 போடு போடு 0 -1 போடு போடு போடு. நீங்க மொத்தமா எவ்வளவு பந்து வந்துட்டு கேட்ச் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? 1 1 2 3 4 4 5 5 நம்ம தியா வேலசேனு குமார் ரவுண்ட்ல வந்துட்டு 3 பேருமே வந்து பயங்கரமா விளையாடி இருக்காங்க. இல்ல யாரு வின்னர் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. சுட்டி சாம்பியன்ஸ் உடைய பிரபலங்களுக்கான சிறப்பு எபிசோடு இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 செலிபிரிட்டிஸுமே 3 பிரபலங்களுமே நமக்கு வந்து மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மகிழ்விச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல்கள் ப்ளீஸ். இப்போ நம்ம ரிசல்ட்ஸுக்கான நேரம். ஸோ இந்த வாரத்துக்கான சுட்டி சாம்பியன்ஸுக்கான டைட்டில் வின்னர் இஸ் ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. The next winner is Dileepan, Navinder and Sunalini. அடுத்த வெற்றியாளர் ஆஷிகா and Aruna and Anand. கப்பையும் மெடலையும் தொடர்ந்து அடுத்து 3 சிறப்பு பரிசுகள் இருக்கு. இதை வழங்குபவர்கள் யார் என்றால் Zebronics ஆல்வேஸ் அஹெட், இந்தியாஸ் பெஸ்ட் ஐடி பெரிஃபெரியல்ஸ் மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ் வழங்கும் போர்ட்டபிள் மீடியா பிளேயர் மியூபிக் பீட். அதை தொடர்ந்து மேலும் 3 சிறப்பு பரிசுகள் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. வழங்குபவர்கள் அன்னை டேட்ஸ். பரிசுகள் இதோட முடிஞ்சிச்சு நீங்க நினைப்பீங்க, ஆனா இல்ல, இன்னும் இருக்கிறது. மேலும் 3 பரிசுகள் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இது வழங்குபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலாசியா ஸ்பா 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, இந்த வாரம் நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோட பேபிஸ் எல்லாருமே பயங்கரமா விளையாண்டதை பாத்தீங்க. நெக்ஸ்ட் வாரமும் ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும்ன்றத நம்புறேன். அடுத்தன் பாய் ஃப்ரம் நந்தினி அண்ட் படவா கோபி. மாடு சுத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரர்ர நாக்கமுக்க 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 மாடு சுத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரர்ர நாக்கமுக்க 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 அர்ரர்ர நாக்கமுக்க 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 அர்ரர்ர நாக்கமுக்க 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 நாக்கமுக்க